வணக்கம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சனில் உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி தயார் பண்ணுறது? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நாங்கள் வீட்டில் வாங்கி போடுறோம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் கருப்பாயிருது, அந்த மாதிரி ஆயிடுதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது உருளைக்கிழங்கு சிப்ஸுக்குன்னுமே தனியாக கிழங்கு வருது. அது நீங்கள் மார்க்கெட்டில் சிப்ஸு கிழங்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தனியாக அந்த மாதிரி பெருசாக தனியாக பேச்சல் வரும். அது விலை கூட இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாங்கி அந்த உருளைக்கிழங்குல போட்டால் தான் உங்களுக்கு அந்த சிப்ஸுங்கிறது அந்த நல்லா அமையும். அந்த சிப்ஸ் நல்லா சூப்பராக கருக்காமல் நல்லா ஒயிட்டாக நல்லா அருமையாக வரும். அது உருளைக்கிழங்கு தனியாகவே இருக்குது, சிப்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. நம்ம சமையல் பண்ணுற உருளைக்கிழங்கு வேறு, இது வேறு. சரியா? சிப்ஸுக்குன்னு உருளைக்கிழங்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம். 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் ஊற வச்சு அந்த மண் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தொலியை சீவிட்டு கூட நீங்கள் மேற்தொலியை சீவிட்டு கூட நீங்கள் மறுபடியும் சீவி சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சீவலை, நான் இப்படியே தான் சீவ போகிறேன். பாருங்கள், இதை எப்படி சீவணும்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு கட்டை, நல்லா பஜ்ஜி கட்டை எடுத்துட்டு அதை கரெக்டாக அந்த நம்ம ஏற்கனவே பஜ்ஜி சீவுற அந்த அளவே போதும். அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். கை ரொம்ப கவனம். முதல் சீவும் போது இந்த மாதிரி வச்சு சீவிக்கோங்க. லாஸ்ட்டாக சீவும் போது கையை இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு லாஸ்ட் வர இந்த அளவுக்கு இப்படி எடுத்துட்டு நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி வாழைக்காய் சீவ பழகிருக்கோமோ அதே மாதிரியேவும் இந்த உருளைக்கிழங்குகளை சீவி கரெக்டாக கை பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஊற கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சீவிட்டு அப்படி உடனே எடுத்து மறுபடியும் நல்லா தண்ணிக்கு மாற்றிடுங்க. 2 கிழங்கு தான் சீவி இருக்கும். மிச்ச கிழங்கு சீவுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 கிழங்கா சீவி மொத்தத்தையும் தண்ணியில் சேர்த்து மொத்தமாக அலசணும். சீவி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற விட்டு மறுபடியும் 2 வாட்டி வாஷ் பண்ணணும். நல்லா அந்த எப்படினாலும் அந்த மண் இந்த இதெல்லாம் இருக்கும், அதனால நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம 2 தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிடணும். நல்லா தண்ணியை சுத்தமாக வடிகட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. தண்ணி நல்லா வாரட்டும். நல்லா தண்ணி நல்லா சுத்தமாக தண்ணி வாரிடணும். அவ்வளோதான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம நல்லா உருளைக்கிழங்கை சீவி நல்லா 2 தடவை அலசி இந்த அளவுக்கு வடிகட்டி வச்சிருக்கோம். இப்போ எண்ணெய் இதுக்கு அதிகமான காய்ச்சல் இருக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா சூடு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்குல ஈரத்தன்மை அதிகமா இருக்கும். போக நம்ம தண்ணியில அலசி வச்சிருக்கோம். அந்த ஈரத்தன்மை எவ்வளவு சூடு இருந்தாலும் சரி கப்புன்னு வாங்கிடும். அதனால எண்ணெயோட சூடு நல்லா நல்லா ஆவியாகிற அளவுக்கு இருக்கும். எண்ணெயோட சூடு ஆவியாகிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம சூடு ஏற்றி தான் நம்ம உருளைக்கிழங்கு உள்ள போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு அள்ளி போட்ட உடனே அப்படியே அந்த உருளைக்கிழங்கு ஈரத்துக்கு கப்புன்னு அந்த சூடை பூரா அப்படியே வாங்கிடும். அதனால எண்ணெய்க்கு தக்கன அளவா எடுத்து போடணும். நிறையாவும் போட்டுறாங்க, அது பொங்கி வந்தளவு எண்ணெய் பொங்கி கீழே செஞ்ச ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அந்த அளவுக்கு எண்ணெய்க்கு தக்கன அந்த நம்ம சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். பாருங்க, நம்ம இந்த எண்ணெய்க்கு தக்கன எவ்வளவு உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம் பாருங்க. ஒரு கை எடுத்துருக்கோம். ஒரு கை எடுத்து அப்படியே மெதுவா கையை பார்த்து இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை எண்ணெயில் போட்ட உடனே வேகமாக பொங்கி வரும். அதனால் நீங்கள் வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தோட அளவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறணும். நிறையா போட்டுறக்கூடாது ஒரே நேரத்தில். ஏன்னா எண்ணெயோட சூடு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக எடுத்து உருளைக்கிழங்கு துண்டுகளை உள்ளே போட்ட உடனே மொத்த ஈரத்தையும் அப்படியே எண்ணெய் உள்வாங்கும் போது அந்த எண்ணெயோட சூடு அப்படியே குறைஞ்சிரும். அதனால் வீட்டில் போடும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே வேகமாக பொங்கி வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கரண்டியை வச்சு மொத்தமாக சிப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எல்லா சிப்ஸுமே நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். இந்த சிப்ஸ் போடும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு அப்புறமா தான் நம்ம போடவே ஆரம்பிக்கணும். கூட கொஞ்சம் நேரம் அந்த ஈரமெல்லாம் வடிகிற வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி போடலாம். எதனால் அந்த மொத்த ஈரமும் வடிஞ்சதுக்கப்புறம் போடணும் அப்படின்னா, நம்ம ஈரத்தோடு எடுத்து எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் அப்படியே ஒவ்வொரு சிப்ஸ்லையுமே அப்படியே பபுள்ஸாக நிற்கும். ஒரு சில சிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த சிப்ஸில் 2 பக்கமும் பூரி மாதிரி உப்பலாக பபுள்ஸாக வந்திருக்கும். அதுக்கான காரணம் அதுதான். அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸில் தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த பபுள்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால தான் நம்ம வெளியிலேயே நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம போட ஆரம்பிக்கணும்.
இப்போ எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருக்குது. சிப்ஸுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த அளவில் பொரிஞ்சிருக்கும் போது நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா பொரிஞ்ச மாதிரியே தெரியும். ஆனால் எடுத்து வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுப்பான சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த பபிள்ஸ் மொத்தமாக அடங்குற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சிப்ஸும் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ். இது வந்து எவ்வளவு நாள் சாப்பிடுவாங்க பிள்ளைகள். ஒரு பாக்கெட்டை ஒரு 1/2 கிலோ கையில கொடுத்தோம்னா சடன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது நொறுக்கி தள்ளிடுவாங்க. இதெல்லாம் வீட்டுல உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. எல்லாம் வீட்டுல போட்டா ஒரு ஃபேமிலிக்கு போடணும்னா ஒரு 2 கிலோவுக்காவது போடணும். 2 கிலோவுக்கு போட்டா தான் எல்லாரும் ஒரு 50 கிராம் 50 கிராமாவது சாப்பிட முடியும். இது இப்போ 1 கிலோ உருளைக்கிழங்கு போட்டோம்னா நமக்கு எவ்வளவு சிப்ஸ் கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 250 300 கிலோ கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெயோட நுரை எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. சிப்ஸுமே நல்லா சலசலன்னு வந்துட்டு இருக்குது. நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் எல்லா சிப்ஸுமே அரிச்சு வெளியில் எடுத்துடலாம். இந்த டைமில் இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தாமதிச்சிட்டோம் அப்படின்னா சைடு எல்லாமே கருக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த டைமில் எல்லாத்தையுமே அரிச்சு வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா வடியட்டும். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நம்ம 2 விதமான டேஸ்ட்டில் சாப்பிடலாம். நார்மலாக சாதாரணமாக இந்த மாதிரி உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டாலே போதுமானது. உப்பு போட்டு கலந்து அப்படியே வந்து பிளெயின் சிப்ஸாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து காரம் சேர்த்தா நல்லா டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு சாப்பிடலாம். மிளகு பொடி சேர்த்தோம்னா உடம்புக்கும் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைமில் நம்ம காரத்துக்காக வத்தல் பொடி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வத்தலோட காரம் வந்து உதட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப எரிச்சலாகவே இருக்கும். ஆனால் இந்த மிளகு பொடியில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. அதனால் மிளகு பொடி உப்பு மட்டும் சேர்த்து இன்றைக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்து எடுத்து சிப்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒடிச்சு பார்த்தோம். நல்லா மொறுன்னு இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி சிப்ஸு போட்டு பாருங்கள். மறக்காமல் சிப்ஸு உருளைக்கிழங்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க. வீட்டில் உள்ள உருளைக்கிழங்கு வச்சு போட்டு பார்க்க வேண்டாம். மழை நேரத்தில் இந்த மாதிரி சிப்ஸு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.